வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் நடிச்சு இன்னைக்கு ஏப்ரல் 10 வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குட் பேட் அக்லி இந்த படத்துல அஜித் குமார், திரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில்னு சொல்லி நெறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்த ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்த தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏகே அப்படின்ற கேரக்டர்லயே நம்ம அஜித் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தாதாவா இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு திரிஷாவை கல்யாணம் பண்றாரு. ஒரு குழந்தையும் பொறக்குது. ஆனா திரிஷாவுக்கு வந்து இவரு ரவுடியா இருக்கிறது பிடிக்கல. அதனால அந்த ரவுடின்றத விட்டுட்டு திருந்தி வா அப்படின்ற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வான்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தண்டனையை அனுபவிச்சுட்டு அவங்க மனைவிக்கு பிடிச்ச மாதிரி வந்தாரா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்துடைய கதை. நம்ம அஜித் அவர்கள் ஒரு ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மியை வந்து வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருக்கிறாரு. அதுவும் குறிப்பா வந்து ஃபேன்ஸுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ வேற லெவலா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா அவர் நடிச்ச இது வரைக்கும் சினிமா வாழ்க்கையில அவர் நடிச்ச நிறைய படங்களுடைய ரிசம்பிள்ஸை இதில் வந்து அவர் வந்து காட்டியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஃபேன்ஸுக்காக மட்டுமே நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை வந்து திரும்பவும் அவர் வேணான்னு சொல்லாம எல்லாத்தையுமே வந்து ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இதுவே வந்து ஒரு பெரிய மேஷிவ் மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களை வந்து ஒத்துக்கிட்டு அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. நிறையான்னு சொல்லி இதே மாதிரி நிறையாவே சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே வந்து அடுத்தடுத்த கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வேற லெவலான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டில் நம்மளை வச்சிருப்பார் அஜித் அவர்கள். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவார். அதே வசனங்கள், கை இருக்கும் கால் இருக்கும் அந்த வசனம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வசனங்கள் வந்து முன்னாடி பார்த்த படங்களை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தது அஜித் அவருடைய படங்களை. ஸோ அதுக்கப்புறம் ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமாக ஆடி இருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு நின்று பேசும் அந்த பாட்டு. அடிச்சு தூக்கு அந்த பாட்டுக்கு அப்புறமா இந்த பாட்டுல வந்து ரொம்ப இறங்கி ஆடி இருக்கிறாரு. வேதாளம் படத்துல இடம்பெற்ற அந்த ஆளுமா டோலுமா அந்த பாட்டை விட வெறித்தனமா ஆடி இருக்கிறாரு. ரொம்பவே சூப்பரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அந்த பாட்டுல வந்து அஜித் அவர்கள் நடனம் ஆடி இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப நாளைக்கு இது வந்து வேற லெவலா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தா சொல்றேன். அதே போல நிறைய கெட்டப்புங்க, நிறைய கெட்டப் ஃபேன்ஸுக்காக பெரிய விருந்தே வச்சிருக்கிறாரு. நிறைய கெட்டப் வந்து போட்டுட்டு வராரு அடிக்கடி. வேற வேற கெட்டப், பில்லான்னு சொல்லி நிறைய தீனா பில்லான்னு வேற லெவலான ஒரு கெட்டப். அதே மாதிரி மேனரிசம் ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு குள்ள இது மாதிரி வந்து அவர் அடுத்தடுத்து நடிக்கல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சாரு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எல்லா மேனரிசத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காரு அஜித் அவர்கள். இதுல உழைச்சி அவர் அந்த வெற்றியையும் ரசிகர்களையும் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அஜித் அவர்களுக்கு அடுத்ததா திரிஷா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லியோ மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவுக்கு தாய். ஸோ நல்லவங்க, ரவுடிசம் வேணான்றவங்க. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ ஸோ அது மாதிரியான ஒரு கேரக்டர். அதை வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ எமோஷனல் அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக வந்து அர்ஜுன் தாஸ் தான். ஸோ அவர் தான் மெயின் வில்லனாக இதில் இருக்கார். ஸோ மெயின் வில்லன் ஒருத்தராக இருந்தாலும் ஆனால் மெயினாக இவருக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து இன்னொரு ஸ்பாயில் அலர்ட் இருக்கும். ஸோ இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததாக பிரசன்னா. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் கூடவே வராரு அஜித் கூட. அவரும் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அதே போல் சுனில், தெலுங்கு நடிகர் சுனில். ஸோ அவருடைய நடிப்பு வந்து இதில் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிரபு சூப்பராக வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து இதில் நடிச்சிருக்கிறாரு. அதே போல் பிரியா பிரகாஷ் வாரியர் மலையாள நடிகை. ஸோ அவங்களும் வந்து முதல்ல என்னடா கொஞ்சம் சீன் தானா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நிறையா வந்து பண்ணியிருந்தாங்க. அதே போல் அஜித்துக்கு பையனாக வர அந்த கேஜிஎஃப்ல வர பையன். ஸோ அவரும் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிங்ஸ்லி வராரு. ஸோ அவரும் நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சீனு. அதுக்கப்புறம் கேமியோ யோகி பாபு வராரு. ஸோ அவரும் வந்து ஒரு சீனில் அப்படி கலக்கிட்டு அப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிம்ரன் வராங்க கேமியோ. ஸோ அதுக்கப்புறம் மலையாள நடிகர் இன்னொருத்தர் வருவார் சவுத். அவங்க ஒரு வக்கீல இது ஜட்ஜாக வராங்க. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து மிக சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சொல்லணும். ஸோ வெறித்தனமான ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோரு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பாட்டை யூஸ் பண்ணி ஒரு பிஜிஎம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனிருத் வாய்ஸில் அது வந்து அடிக்கடி வருது. அது வந்து ரொம்ப அது வரும்போது எல்லாமே இந்த படம் வேறு லெவலுக்கான எலிவேஷன் சீனை வந்து கிரியேட் பண்ணுது. வேறு லெவலான பிஜிஎம் அது. அதுவும் ரொம்ப நாளைக்கு நிற்கும். அது மாதிரி ஒரு பிஜிஎம் அது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிஜிஎம் இருக்குது. அப்புறம் பிலிப்னு ஒரு அக்கா மக அந்த ஒரு ரூட்டில் ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காரு ஜிவி. அதுவும் வந்து கலக்கலாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய பாடல்கள ஒரு 3 சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கானா பாட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில வந்து "இளமை இதோ இதோ" அந்த பாடலும் வந்து பிளேஸ் பண்ண இடம் கொஞ்சம் எனக்கு இன்னும் சரியா படல. மத்தபடி பார்த்தீங்கன்னா, "ஒத்த ரூபாயும் தரான்" அத 2 டைம் ரிப்பீட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவலா இருந்தது. அதேபோல பார்த்தீங்கன்னா, "தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா" சரியான பிளேஸ்மெண்ட் அந்த சாங் வர இடம். அதுக்கப்புறம் "ப்ளீப் ப்ளீப்" அதுவும் ஒரு 2 டைம் வருது. அந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு அபிநந்தன் ராமானுஜம்னு சொல்லி வேற லெவலான ஒளிப்பதிவு சூப்பரா இருந்தது. எல்லா காட்சிகளுக்கும் வந்து பயங்கரமா இருந்தது. ரொம்ப அதிரடியான ஒரு படம். ஸோ அது பயங்கரமா இருந்தது. ஸ்பீடா நெறைய இடத்துல போகுது. சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அதேபோல வேலுக்குட்டி அப்படின்றவரு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேற லெவலான எடிட்டிங். அ நெறைய இடத்துல நம்மளுக்கு வந்து போர் அடிக்காம கரெக்ட்டா சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஃபேன் பாய் சம்மோன்னு சொல்லி நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ். இவரு தான் வந்து உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்ஸாவே எப்படி எதிர்பார்ப்பாங்களோ, ஸோ அத வந்து அதுவும் அ இப்போ அஜித் அவர்கள ஃபர்ஸ்ட்டு படம், இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரசிகரா இருந்தவங்க எப்படி பண்ணுவாங்களோ, ஸோ சூப்பரான ஒரு ஃபேன் பாய் சம்பவம். சிறப்பா பண்ணிட்டாரு. இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலருந்து இறுதி வரைக்கும் செதுக்கிட்டாரு. அஜித் அவர்கள ஃபேன்ஸ் எப்படிலாம் கொண்டாடுவாங்களோ, அத வந்து கொட்டி தீர்த்துட்டாரு. அத வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா அத வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஒவ்வொரு சீனுக்கும். ஒரு சீன் விட்டு ஒரு சீன் வந்து பெரிய கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்டு. எல்லாருமே கத்திட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். சரி, கூடுதலா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் நான் பாராட்டுற விஷயம், அந்த பழைய பாடல்கள போட்டு அத ரிப்பீட் மோட்ல போடுறது 2வது டைம் கொண்டு வராங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வேற லெவலா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்க்கு போட்டத விட அந்த பாடல்கள் 2வது டைம் ரிப்பீட் ஆகும்போது அது இன்னும் வேற மூடுக்கு போச்சு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஒத்த ரூபாயும் தரேன், அதுக்கப்புறம் அந்த பிலிப் சாங்கு இது எல்லாமே செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது அந்த இடத்துல இன்னும் கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் கண்டிப்பா ஏற்பட்டுச்சு. ஸோ ஃபேன்ஸுடைய பல்ஸ் வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அதேபோல இவரு இன்னொரு ரவுண்ட் வருவாரு கண்டிப்பா மார்க் ஆண்டனியிலருந்து. இது வந்து இன்னும் மார்க் ஆண்டனிய விட இதுவும் வேற லெவலான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். படத்துல மைனஸே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அதாவது கமர்ஷியல் படங்களுக்கு உண்டான பெரிய மைனஸ்லாம் அந்த படத்துல இருக்கு. ஆனா அதெல்லாம் பெரிய மைனஸா நம்ம பார்க்கக்கூடாது. இது கமர்ஷியல் படம். ஸோ அது வந்து இப்படி இருந்தா தான் இப்படி ஒரு படம் தமிழ் சினிமால வர்றதே ரொம்ப நாட்கள் அதிகமாயிருச்சு. அதனால இந்த படத்த வந்து கொண்டாட செய்யணும். மைனஸ் கண்டிப்பா இருக்குது. இப்போ வந்து போலீஸ் வந்து இவர விடவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்துருவாரு. இது மாரி நெறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸே வந்து பிரபுவா இருப்பாரு. ஆனா அவர் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லி இது மாரி நெறைய சீன்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் கமர்ஷியலுக்காக நம்ம ஒத்துக்கிட்டாகணும். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸுக்கு வந்து இது வேற லெவலான ட்ரீட்டு. இத வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து காட்சிகள் பார்ப்பாங்க. அதனால இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமையப்போது. அதில மாற்று கருத்து இல்ல. ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் வேற லெவலா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இது குறைஞ்சு ஒரு ஸ்லோவுல போவும். திரும்ப ஸ்லோல இருந்து அப்படியே மெல்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடுக்கு போயிட்டு, இன்டர்வல் டைம்லாம் அது வேற லெவலா தெறிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இது போவும். போயிட்டு அடுத்தடுத்த சீன் அப்படி இறங்கும்போது, அது பாட்டு கீட்டுன்னு சொல்லி வேற லெவலா பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பின்னி படம் எடுத்துட்டாரு. ஸோ, அதனால இந்த படத்த ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸும் சேர்ந்து இந்த படத்த கொண்டாடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குமா அப்படின்றதுல எனக்கு தெரியல. ஆனா இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா அஜித் அவர்களுக்கு அமையுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து